ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி முறுக்கு. நாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீ காஃபியோட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இது நான் அரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு கூட கொஞ்சம் இட்லி மாவு சேர்த்து பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்து இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். நான் ஒரு 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இடியாப்பம் மாவு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் ஒரு 3/4 கப்பு பொடித்த பொட்டுக்கடலை மாவு. நீங்கள் 1/2 கப்பு பொட்டுக்கடலையே எடுத்து நல்லா பொடிச்சு இல்லைன்னா இவ்வளோ வரும். அதில் 3/4 கப்பு இருக்கணும் நீங்கள் மாவு. அதை நல்லா சலிச்சுக்கிட்டு அந்த மாவு கூட சேர்த்துருங்க. நல்லா சலிச்சிடணும். ஒரு குருணையும் இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா சலிச்சாச்சு. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஓமத்தை நல்லா கையில் வச்சு கசக்கி போட்டுருங்க. அப்படின்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம். நம்ம ஓமம் போட்டிருக்கனால ஜீரகம் குறைச்சி போட்டால் போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு, நான் கருப்பு எள்ளு போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தால் போட்டுவிடுங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் ஒன்று போல் வரட்டு. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெயை அதில் விட்டுருங்க. இது கூட நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இட்லி மாவு, ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது இட்லி மாவு. நம்ம முத நாள் அரைச்ச மாவு, ஃப்ரெஷ்ஷான மாவு இறக்கணும் இட்லி மாவு. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருங்க. இப்படி செய்தனால இந்த முறுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருந்து மற்ற முறுக்கோட இது ரொம்ப நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாட்டம் இருந்து பாருங்கள். இது கூட கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம முறுக்கு மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துடணும். நல்லா சாஃப்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துருங்க. பாருங்கள், இப்படி நல்லா சாஃப்டாக வரணும். ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, நம்ம புளிய முடியாது முறுக்கு. பாருங்கள், இப்படி இருக்கணும். கை வச்சு அமுத்துனா நல்லா அமர்ந்து போகணும். பாருங்கள், இப்போ நம்ம முறுக்கு குழாயில் முறுக்கு அச்சியை போட்டு நம்ம இப்போ முறுக்கை பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ இந்த முறுக்கு குழாயை நிரப்பிடுவோம். பாருங்கள், மீதியை மூடி வச்சுருங்க, இல்லைன்னா காஞ்சி போகும். இப்போ நான் பிளேட் எடுத்திருக்கேன், அதில் எண்ணெய் தடவி வச்சுருங்க. பாருங்கள், இதில் ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ நம்ம இதில் பிழிஞ்சு எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஈஸியாக சீக்கிரமாக பிழிஞ்சிடலாம். முறுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருந்து அதனால தான் நான் இதை வீடியோவில் போடுவேன். பாருங்கள், இப்போ நம்ம முன்னெண்ணம் பிழிஞ்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெய் காய வச்சு எண்ணெய் காய்ச்சிருக்கானி பார்த்துருங்க. நல்லா உடனே மேலே வந்துடணும். இந்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு முறுக்காக போட்டுருவோம். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் வச்சுருக்கேன். 3 முறுக்காக போட்டு எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு எண்ணெய் தெளிஞ்சு வரட்டு. அப்படின்னா தான் நம்ம திருப்பி போட்டு நல்லா திருப்பி போட்டு எடுத்துடணும். உங்களுக்கு இப்படியே இருந்து வெள்ளையாட்டு இருந்து எடுக்கணுன்னா எடுத்துருங்க. கொஞ்சமாக முருகி இருந்தால் தான் கொஞ்சம் நல்ல வாசனையாட்டம் இருக்கும் முறுக்கு. பாருங்கள், இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், முறுக்கு எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ அடுத்ததையும் போட்டுடலாம். சீக்கிரமாக சுட்டு எடுத்துடலாம். இந்த முறுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அருமையாக இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இதையும் எடுத்துருவோம். இப்படியே நம்ம எல்லாம் சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நான் சுட்டு எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பியாக நல்லா வாசனையாக இருக்கும் முறுக்கு வாசனை. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.